ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கார்ட்டீசியன் டு ஸ்பெரிக்கல் கன்வர்ஷனுடைய யூனிட் கன்வர்ஷன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சம் பார்த்தோம். நவ் வில் see 1 or 2 sums again, then we'll go for next conversion. If b vector equal to b naught x by x square plus y square a y cap minus y by x square plus y square a x cap in Cartesian coordinate system, Cartesian coordinate system, then b vector in terms of cylindrical coordinate system ன்னு கேட்குறாங்க. cylindrical coordinate system ஓகே. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம கார்ட்டீசியனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணோன்னா, அது என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்னு மென்ஷன் பண்ண மாட்டான். பட் அதுக்கு பதிலாக கன்வர்ஷன் மட்டும் கொடுத்துருவோம். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, XYZ இருந்தால் கார்ட்டீசியன், இதுவே ரோ 5Z இருந்தால் சிலிண்ட்ரிக்கல், R θ 5 இருந்தால் ஸ்பெரிக்கல். சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியுங்க. ஃபார் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ரோ காஸ் 5, ஒய் இஸ் நத்திங் பட் ரோ சைன் 5, ax cap is nothing but என்னதுங்க, cos 5 a rho cap minus sin 5 a 5 cap, ay cap is nothing but sin 5 a rho cap plus cos 5 a 5 cap. Substitute all the values in this, you will get the final answer. இப்போ b vector அப்படின்றது என்னதுங்க, b not x ஓட வேல்யூ என்னதுங்க, rho cos 5 by, so x square plus y square, இங்கேயும் x square plus y square, இங்கே x plus square plus y square plus y square இருக்குது. x ஓட வேல்யூ என்னதுங்க, rho cos 5, so rho square cos square 5 plus rho square sin square 5, cos square plus sin square 5 ஓட வேல்யூ 1 ஆகிடும், இன்ட்டு ax cap ஓட வேல்யூ என்னதுங்க, ஆக்சுவலி ay cap which is nothing but sin 5 a rho cap, sin 5 a rho cap plus cos 5 a 5 cap, அதுக்கப்புறம் மைனஸ் ரோ sin 5 பிகாஸ் அங்கே y இருக்கும், மேலே கீழே x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இருக்கும், cos ஸ்கொயர் 5 ரோ sin ஸ்கொயர் 5, அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ax cap இருக்கும். ax cap என்னதுங்க, cos 5 a rho cap மைனஸ் sin 5 a5 cap. ஓகேவா? அப்போ b நாட், ஸோ b நாட் cos ஸ்கொயர் 5 sin ஸ்கொயர் 5 வேல்யூ 1. அப்போ என்னதுங்க, எனக்கு மீதி வந்து ரோ ஸ்கொயர் மட்டும் இருக்கும், கீழே ரோ cos 5 இருக்கும், மேலே பை ரோ ஸ்கொயர் இருக்கும், sin 5 a rho cap ப்ளஸ் cos 5 a5 cap மைனஸ் அகெயின் ரோ sin 5, கீழே வந்து ரோ cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் 5 வேல்யூ 1, அப்போ ரோ ஸ்கொயர் மட்டும் இருக்கும், cos 5 a rho cap மைனஸ் sin 5 a5 cap. ஒரு ரோ கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, b நாட் cos 5 ரோ. ஓகே. ஸோ ரோ ரெண்டுத்துலேயுமே காமனாக வெளியே எடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் ரோக்கு அந்த யூஸும் கிடையாது. ஸோ ஐ டேக் ரோ காமன் அவுட், cos 5 உள்ள மல்லிச்சுன்னா cos 5 sin 5 a rho cap ப்ளஸ் cos ஸ்கொயர் 5 a5 cap, அப்புறம் மைனஸ் sin 5 cos 5 a rho cap ப்ளஸ் sin ஸ்கொயர் 5 a5 cap. ஸோ தீஸ் டூ கெட்ஸ் கேன்சல். cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் 5 வேல்யூ 1, இது என்னதுங்க, b நாட் பை ரோ இன்ட்டு a rho cap, சாரி a5 cap. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து ஆப்ஷனில் இருக்குங்க. ஆப்ஷனில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படி தான் அது கொண்டு வந்திருக்காங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தப்ப ஏதோ இங்கேனோட XYZ இருக்குது, இங்கேனோட ஆப்ஷனில் XYZ இல்லைன்னு தேடாதீங்க. ஸோ கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓனெல்லாம் எதுவும் கிடைக்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷனில். சரியா? அப்போ மேக் ஷூர் டு ரிமெம்பர் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் யூ நீட் டு டூ அப்படின்றது. Yeah, இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஐ சால்வ் ஒன் மோர் ப்ராப்ளம். திஸ் ஐ டேக் இட் அஸ் ப்ராப்ளம் செஷன், 2 சாம்பிள் ப்ராப்ளம் செஷன். ஓகே. ஃபைண்ட் ஏரோ கேப்
and a phi cap components in terms of ax cap and ay cap for a comma b comma c and d. X, y, this is a and this will be b and this is c and this will be d. So this is 45 degree and this will be 45 degrees and this is 45 degrees and this is 45 degrees. Okay, now it is very simple. So phi a oda angle எவ்வளவுங்க? phi a oda angle 45 degree. a மேக் பண்ற angle. phi b மேக் பண்ற angle எவ்வளவுங்க? இங்க இருந்து இது வரைக்கும் 45 degree அப்படினா இது வந்து என்னதுங்க? 135 degree. Sir, you should take angle from 0 degree தான். அப்ப phi c oda angle என்னவா இருக்கும் அப்படினா 215 degree. 225 degree. அதுக்கு அடுத்து phi d ஓட ஆங்கிள் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 315 டிகிரி when you start from 0 டிகிரி. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க 45 எடுத்தீங்கன்னா முடிஞ்சதுங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். மொத்த சமயம் இங்கே மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் ஏஎக்ஸ் கேப்புக்கும் ஏஒய் கேப்புக்கும் நமக்கு ஓகேவா, இங்கே இருக்கிறது ஏஎக்ஸ் கேப் ஏஒய் கேப்பில் இருக்குது. நமக்கு என்ன வேணும்னா ஏரோ கேப் ஏஃபை கேப்பில் வேணும். அப்போ நமக்கு ஏரோ கேப்போட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு ஏஎக்ஸ் கேப் என்னவா இருக்குன்னு பார்க்கணுங்க. ஏரோ கேப் பார்த்தீங்கன்னா cos phi ax cap plus sin phi ay cap. A phi cap is nothing but minus sin phi ax cap plus cos phi ay cap. சரியா? அப்போ ஏரோ கேப்போட ஆன்சர் என்னதுங்க? ஏரோ கேப். ஸோ ஃபார் phi equal to 45 degrees. Substitute the values here. ஏன்னா நீங்கள் ஏ ரோவும் கண்டுபிடிக்கணும், ஏ ஃபையும் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 0 1/2 1/2 ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் சைன் 45 1/√2 தான் 1/√2 ஏஒய் கேப். திஸ் வில் பி மேலே ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் ஏஒய் கேப். சரி, இது எல்லாமே இருக்காது, ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கொஷனில். இதுக்கு ஏ5 கேப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைனஸ் 1/√2 ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் 1/√2 ஏஒய் கேப். அப்போ என்னதுங்க? √2 இருக்கும் மைனஸ் ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் ஏஒய் கேப். திஸ் இஸ் ஃபார் ஏ5 கேப். அடுத்து ஏரோ கேப் ஃபார் 135 டிகிரிங்க. சார் காஸ் 135 ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிடுறேன். எல்லா 135 45 135 225 எல்லாத்தோட வேல்யூம் பார்த்தீங்கன்னா 1/√2 தான் வருங்க. அதில் எதுவும் மாறாது. அப்போ எது தான் சார் மாறுன்னு பார்த்தீங்கன்னா அது எடுக்கிற கோஆர்டினேட்டரை பொறுத்து வேல்யூஸ் மட்டும் மாறாகும். ஓகே, காஸ் 135 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நெகட்டிவில் வரும். சைன் 135 பாசிட்டிவில் தான் இருக்கும். காஸ் 225 பார்த்தீங்கன்னா வேல்யூ நெகட்டிவில் இருக்கும். சைன் 225 வேல்யூ நெகட்டிவில் இருக்கும். காஸ் 315 வேல்யூ பாசிட்டிவ் வந்துடும். சைன் 315 நெகட்டிவ் வந்துடும். சரியா? அப்போது உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரிக் கன்வர்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் ட்ரிக்னாமெட்ரிக் கன்வர்ஷன்ஸ் ஐ ஹவ் புட் செப்பரேட் வீடியோஸ் ஆன் டிபார்ட்மெண்டல் மேக்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே புரியுங்க அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஒன்ஸ் ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ ஏ5 கேப்புக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் ஏஒய் கேப் /√2. சார் காஸ் 135 சைன் 135க்கு வேல்யூ எழுதிட்டுருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் கால்குலேட்டரில் போட்டால் 135ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2 வச்சு அதிகமாக 0.707 மைனஸில் வரும். அவ்வளோதான், பெருசால வேறு எதுவும் சேஞ்ச் இருக்காது. Similarly for 225 டிகிரிக்கு ஸோ காஸ் 225ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் 1/√2. சைன் 225ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/√2. ஸோ ரெண்டுத்துக்கு சரி மைனஸ்னால ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் ஏஒய் கேப் /√2. அதுக்கடுத்துங்க ஏ5 கேப்புக்கு அட் phi equal to 225 டிகிரிஸ். சரி, இது என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் காஸ் 225ஓட வேல்யூ சைன் 225ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 1/√2. ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இட் வில் பிகம் ப்ளஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துருங்க ஏஎக்ஸ் கேப். அப்புறம் காசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கும். காஸ் 225 வேல்யூ மைனஸ் 1/√2. ஸோ அப்போ மைனஸ் ஏஒய் கேப் /√2ங்க. ஏரோ கேப் phi equal to 315 டிகிரிஸ். இப்போ இங்கே சொல்லலாம் 315 டிகிரி காஸ் 315 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ளஸ் 1/√2. அப்போ ஏஎக்ஸ் கேப்னு வரும். அண்ட் ஃபார் சைன் 315 இஸ் மைனஸ் 1/√2. இட் இஸ் மைனஸ் ஏஒய் கேப்னு வருங்க. அண்ட் ஹியர் ஏ5 கேப் ஃபார் phi equal to 315 டிகிரிஸ்
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனுக்கு -1/√ன்னு வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2 சைடு ப்ளஸ் ஆகிடும் ஏஎக்ஸ் கேப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசுக்கு வந்து இட் வில் பி ப்ளஸில் தான் வரும். ஏன்னா 4th குவாட்ரண்ட் ஆஃப் காசு சம்திங் பட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆஃப் சைன். அப்போது ஏஒய் கேப் பை √2. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என்ன இதை சொல்கிறது ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க. ட்ரிக்னாமெட்ரிக் கன்வர்ஷன் மட்டும் நீங்கள் பேசிக்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு சால்வ் வைல் சால்விங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இட் இஸ் லிட்டரலி a piece of cake. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். when you understand EMFT is literally very easyங்க. once you know how to solve problems in a simpler manner, பேசிக்லேருந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக மேக்ஸ்வெல், டைரெக்டாக இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், டைரெக்டாக மேக்னடோஸ்டாட்டிக்ஸ்னு போனீங்கன்னா ஒரு மாதிரி வேகாக தான் இருக்கும். என்னமோ சொல்லியிருக்காங்க, ஏதோ எழுத்துல இருக்குது ρ, φ, z அங்கே, அப்போ அது என்னன்னே புரியாது. இதுவே இங்கேயே நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கேயே ஃபண்டமெண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணதுனால அங்கே போகிறப்போ ரொம்ப ஸ்மூத் லூசிட் மேனரில் போயிடும். சரியா? ஓகே. So next class we will see about Cartesian to spherical conversion and vice versa. Thank you.